Okay. Good morning students. இப்போ 1.1 exercise ஓட continuation. இங்க பாத்தீங்க fifth question multiply the following. Multiply the following. First one பாருங்க 2 3 by multiply the number multiply 2 by 3 into 6. இப்போ பாருங்க இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன் whole number இருந்தா denominationல 1 இருக்கறதா கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேனா அப்ப இந்த denominationல 1 இருக்கறதா கெஸ் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணீங்களா அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணலாம் இப்ப நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணி லாஸ்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணினாலும் ஓகே. இல்ல இங்கேயே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ரிமைண்டர் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்றதுனாலும் ஓகே. ஓகேங்களா? இப்போ பாருங்க நான் எப்படி பண்ணி சொல்றேன்ட்டு பாருங்க 3 6ல 2 டைம்ஸ் ஓகேவா? 3 6ல 2 டைம்ஸ் டிவைட் ஆகும். இப்போ பாருங்க 2 2s ஆர் என்ன வரும் 4. இப்போ கீழ என்ன நம்பர் இருக்கு 1 மட்டும் தான இருக்கு. அப்ப 1 அப்ப ஆன்சர் இஸ் 4. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இப்ப பண்ணலாம் ஏற்கனவே சொன்னதால தான் மல்டிப்ளை டிவிஷன்ல ரொம்ப ஈஸின்னு சொன்னேன். இத வந்து என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் மெத்தட் சேஞ்ச் பண்ணிடுங்க. 8 4s are 24 divided by 3 into 5. என்ன பண்ணலாம் டினாமினேட்டர் 1 இருக்கறத யூஸ் பண்ணிக்கணுமா 1 by 1. ஓகே இதாவது ஸ்ட்ரைக் அவுட் ஆகுமா? இப்படி பண்ண கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாவும் பண்ண கூடாது. அப் அண்ட் டவுன் ஆக மேலே கீழேயும் டினாமினேட்டர் அப்படி இல்லனா கிராஸா தான் உங்களுக்கு டிவைட் பண்ணனும். இது ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அதனால என்னது மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ரைட் பண்ண வேண்டியதா. மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ 24 5 ஆல மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும் 4 5s are 22 ரிமைண்டர் 2 அப்ப 5 2s are 10 10 plus 2 12 divided by என்னது 1 3s are 3. இப்போ இது பாருங்க சாரி இங்க டிவைட் ஆகுது இல்லையா சாரி இது கவனிக்கணும் பாருங்க இங்க கூட டிவைட் பண்ணிக்கலாம் 8 times 8 5s are 40 போடலாமா ஓகே இல்லையா இப்படி மல்டிப்ளை பண்ணி இதுலயே கூட நீங்க டிவைட் பண்ணிக்கலாம் சரி இப்போ பாருங்க 3 24ல 8 times டிவைட் ஆகுது 8 5s are 40 divided by என்ன இருக்கு 1 அப்ப ஆன்சர் இஸ் 40 ஓகேவா நம்ம மல்டிப்ளை பண்ண மாதிரி 120 divided by 3 120 ஐ 3 ஆல டிவைட் பண்ணாலும் என்ன வரும் 4 times இந்த 0 அப்படியே ஆன்சர் 40 இல்லையா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாலும் ஆன்சர் சேம் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ரிமைண்டர் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணினாலும் உங்களுக்கு என்ன வரும் ஆன்சர் சேமா தான் வரும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்த நம்பர்ஸ்ல என்னென்ன ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது அப்படி பார்க்கலாம் இப்போ இந்த நம்பர்ஸ்ல வந்து 4 8ல 2 டைம்ஸ் ஓகேவா இப்போ பாருங்க இங்க 1 தான் இருக்கு இல்லையா அப்ப 3 into 1 3 இங்க 2 இருக்கு 2 into 5 10 அவ்வளவுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் மிக்ஸட் ஃபிராக்ஷன்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன வரும் 21 plus 5 21 ஐயும் 5 ஐயும் ஆட் பண்ணோம்னா 26 by 7 multiply இங்க 13 plus 1 14 by 13 இல்லையா இப்போ பாருங்க 13 26ல 2 டைம்ஸ் 7 14ல 2 டைம்ஸ் அப்ப ரிமைண்டர் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னது 2 2s are 4 சரிங்களா நெக்ஸ்ட் இல்ல 4 சம்ஸ் finish பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா divide the following இதுங்க நம்ம பார்த்தது என்னது மல்டிப்ளிகேஷன் பார்த்திருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ரிமைண்டர் இருக்கறத மல்டிப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா இப்போ அதுலயே வந்து பாருங்க divide the following கொடுத்திருக்காங்க டிவிஷன் கொடுத்திருக்காங்க டிவிஷன்ல வந்து என்ன பண்ண போறோம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஃபிராக்ஷன்ல டிவிஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன பண்ணுவோம் மல்டிப்ளைவா கன்வர்ட் பண்ணுவோம் எப்படின்னா ரெசிப்ரோக்கல்ல தலைகீழ மாத்திடுவோம் இல்லையா அப்ப மாத்திடலாமா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 3/7 என்னது divide 4 denominator 1 இருக்கறதா கெஸ் பண்ண சொல்லிருக்கீங்க ஹோல் நம்பரா இருந்தா அப்ப இது வந்து என்னது ரெசிப்ரோக்கல்ல சேஞ்ச் பண்ணுங்க 3/7 multiply 1/4 ஓகேவா இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க 3 1s are 3 7 4s are 28 இல்லையா ஓகே அடுத்து பாருங்க இப்போ பாருங்க இதுல வந்து உங்களுக்கு ஹோல் நம்பர் கிடையாது அதாவது ஃபிராக்ஷன் மெத்தட்ல தான் கொடுத்திருக்காங்க நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் என்ன சேஞ்ச் பண்ண போறேன் டிவைடா மல்டிப்ளை அதுக்கு அப்புறம் இந்த நம்பர் செகண்ட் டேர்ம் மட்டும் தான் ரெசிப்ரோக்கல் தலைகீழ மாத்தணும் ஃபர்ஸ்ட் டேர்ம் டச் பண்ண கூடாது அப்ப இது 9/5 சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ இத மல்டிப்ளை பண்ணிக்கங்க 4 9s are 36 3 5s are 15 ஓகேவா
நெக்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் மிக்ஸட் ஃபிராக்ஷன் இருந்து ஃபிராக்ஷன் மெத்தட் கன்வர்ட் பண்ணுங்க 4 5 are 20 20 plus 1 21 by 5 இங்க அடுத்து இங்க என்ன வரும் டிவைட் இங்க 4 3 are 12 12 plus 3 15 by 4 ஓகேவா இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் 21 by 5 multiply 4 by 15 ஓகேவா இப்போ third term ல டிவைட் பண்ணனும்னா 7 times third term ல 5 times இப்போ 7 4s are 28 5 5s are 25 ஓகேங்களா அப்ப அவ்வளவுதான் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் சோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்றோம் மிக்ஸட் ஃபிராக்ஷன் வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சேஞ்ச் பண்ணுங்க 9 plus 9 3s are 27 27 plus 2 29 by 3 divide here 3 ones are 3 3 plus 2 5 5 by 3 okay ma here 3 ones are 3 3 plus 2 5 5 by 3 இப்போ நீங்க ரெசிப்ரோக்கல்ல சேஞ்ச் பண்ணுங்க 29 by 3 multiply 3 by 5 3 3 கேன்சல் பண்ணிடுறேன் அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன ரிமைண்டர் என்ன இருக்கு 29 by 5 ஓகேவா இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம் டிவிஷன் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் சம் 3 1/2 kg of tomatoes 3/4 of brinjal and 1/4 kg of onion ஓகேங்களா இது என்னன்னா கௌரி purchased இவ்வளவு அவங்க வாங்கிட்டாங்க what is the total weight of vegetables she bought what is the total weight அவங்க வந்து வாங்கின total weight எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 3 1/2 என்னது டொமேட்டோ plus 3/4 ஆனி brinjal next வந்து ஆனியன் 1/4 next மிக்ஸட் ஃபிராக்ஷன் வந்து ஃபிராக்ஷன் ஃபர்ஸ்ட் இது சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணோம்னா என்ன வரும் இங்க 6 plus 1 7/2 plus next பாருங்க 3/4 next 1 4 4 plus 1 5/4 ஓகேங்களா இப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும் மத்ததெல்லாம் 4 4 தான் இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும் 2 into 7 14 divided by 2 into 2 4 இல்லீங்களா ஃபர்ஸ்ட் ஒன்ன மட்டும் நான் 2/2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா 3/4 plus 5/4 இவை டினாமினேட்டர்ல ஈக்குவலா வந்துச்சா பேர் பண்ணலாமா பஸ் எத்தனை தடவை நம்ம ஃபிராக்ஷன்ல 4 4 இருந்தாலும் ஆன்சர்ல நம்ம என்ன எடுக்க போறோம் டினாமினேட்டர்ல ஒரு நம்பர் மட்டும் தான் எடுத்து ரைட் பண்ண போறோம் ஓகே நெக்ஸ்ட் 13 plus 14 plus 3 17 17 plus 5 என்ன வரும் உங்களுக்கு 17 யும் 5 யும் ஆட் பண்ணினா 22 ஓகே இப்போ 22/4 நான் kg நான் வாங்கினேன் அப்படினா யாருக்காவது தெரியுமா அப்ப அத நம்ம என்ன பண்ணனும் மிக்ஸட் ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணி தான் நம்ம சொல்லணும் இல்லீங்களா இப்போ பண்ணலாம் இப்போ 22 ஐ 4th டேபிள்ல டிவைட் பண்ணுங்க இப்போ என்ன வரும் 16 5 times 20 ரிமைண்டர் 2 இல்லீங்களா இப்போ என்னது கோஷியன்ட் என்னது 5 ரிமைண்டர் என்ன வந்திருக்கு 2 டிவைசர் 4 அப்ப 5 2/4 kg அந்த 2/4 ஐ எப்படி மாத்தலாம்னா செகண்ட் டேர்ம்ல டிவைட் பண்ணலாம் 1 டைம் இங்க பாருங்க 4 4 2 2s are 4 இல்லையா அப்ப இதையும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்றோம்னா 5 1/2 kg 5.5 kg அவங்க வந்து 5.5 kg அவங்க வாங்கி இருக்காங்க டோட்டலா ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் சம் an oil tin contain 3/4 liter of oil which 1/2 liter of oil is used how much oil is left over ஓகேவா ஒரே டின்ல வந்து 5 லிட்டர் கேன் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்காங்க யூஸ் பண்ணது போக ரிமைண்டர் எவ்வளவு ஆயில் இருக்கு அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படினா என்ன ரிமைண்டர் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் லெஃப்ட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ண சொல்லிருக்கேன் மிக்ஸட் ஃபிராக்ஷன்ல இருந்து ஃபிராக்ஷன் மெத்தட் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம் ஓகே மாத்திக்கலாம் 3 4s are 12 12 plus 3 15/4 இங்க என்ன பண்ண போறோம் minus 4 4s are 2 2s are 4 4 plus 1 5/2 equal இப்போ என்ன பண்ணலாம் செகண்ட் டேர்ம் மட்டும் செகண்ட் டேபிள்ல மல்டிப்ளை பண்றது செகண்ட் டேர்மை
செகண்ட் டேர்ம்ல மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு இந்த ஆன்சர் 4 வந்துரும் இல்லையா அப்ப மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்ப 15 divided by 4 இத மட்டும் நான் என்ன பண்ண போறேன் 2 by 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன் அப்ப minus 10 by 4 டினாமினேஷன் ஈக்குவலா வந்துச்சுங்களா அப்ப என்ன பண்ணலாம் 4 இது என்னது 15 minus 10 equal to 5 by 4 5 by 4 kg அப்படினா எவ்வளவு வரும் எவ்வளவு சொல்லலாம் உங்களுக்கு 5 ல 4 ஆல டிவைட் பண்ணனும்னா 1 times 4 ரிமைண்டர் 1 இல்லைங்களா அப்ப வந்து quotient 1 ரிமைண்டர் 1 division 1 5 அப்ப 1 by 5 லிட்டர் உங்களுக்கு லெஃப்ட் ரிமைண்டர் இருக்கு யூஸ் பண்றது போல மீதி உங்களுக்கு இருக்கு ஓகே 9th क्वेश्चन பாத்தீங்கன்னா Nilavan can walk 1/2 kilometer in a hour. ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் அவங்க வாக்கிங் போறாங்க நடக்கறாங்க. அதே 3.5 ஹவர்ஸ்க்கு 3.5 மணி நேரத்துக்கு அப்ப வந்து அவங்க எவ்வளவு தூரம் அவங்க வாக்கிங் போயிருப்பாங்க அப்படின்றது क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப என்னன்னா மல்டிப்ளை தான் பண்ண போறோம். மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணனும்? ஃபிராக்ஷன் மெத்தடுக்கு சேஞ்ச் பண்ணனும். ஓகே 4 8s are 2 4s are 8 8 plus 1 9 9 by 2 multiply 2 3s are 6 6 plus 1 7 by 2 செக் பண்ணிட்டோமா இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கங்க 63 இங்க 4 ஓகே 63 by 4 னா தெரியாது அப்ப நாம என்ன பண்ணனும் மிக்ஸட் ஃபிராக்ஷனுக்கு கொண்டுட்டு வாங்க அப்ப 63 ஐ 4th டேபிள்ல டிவைட் பண்ணுங்க 1 times 4 ரிமைண்டர் 2 அப்ப 3 இங்க என்ன வரணும் 4 ல வந்து 5 times 20 ரிமைண்டர் 3 இல்லையா இப்போ என்ன வரும் quotient 15 ரிமைண்டர் 3 டிவைசர் என்னது 4 அப்ப 15 minutes 15 hours சரி 3.5 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு கிலோமீட்டர் பண்ணா 15 3/4 கிலோமீட்டர் அவங்க வாக்கிங் போவாங்க எத்தனை மணி நேரத்துக்கு 3.5 ஹவர்ஸ்க்கு 15 3/4 கிலோமீட்டர் அவங்க வாக்கிங் கவர் பண்ணுவாங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் क्वेश्चन ரவி bought a certain length ஒரு length of wire இருக்கு wire வெச்சுக்கங்க அத வந்து நாம என்ன பண்ணுவோம் பெரிய லென்த்தா இருக்கக்கூடியதே வந்து என்ன பண்ணுவோம் குட்டி குட்டியா உட்கார்ந்து வளைச்சு போட்டுட்டு இருப்போமா அதே தான் பண்றாங்க ஒரு லென்த் ஆஃப் ஒரு வயரோ இல்ல ஒரு ஸ்டிக்கோ ஏதோ ஒன்னு இருக்கு அது பாருங்க எவ்வளவுனா 15 மீட்டர்ஸ் அதாவது 15 3/4 லென்த்துக்கு அந்த மீட்டர் வயர் இருக்குன்னு வெச்சுக்கோங்க எவ்வளவு பீஸா கட் பண்றாங்க 2 1/4 மீட்டரா கட் பண்றாங்க அப்படி சின்ன சின்னதா கட் பண்ணும்போது எத்தனை பீசஸா அவங்க கட் பண்ணுவாங்க how many pieces அப்படினும்போது என்னன்னா டிவிஷன் ஓகேவா அப்ப டிவைட் பண்ணும்போது எப்படி கண்டுபிடிக்கனா 15 3/4 டிவைட் என்ன கொடுத்திருக்காங்க 2 1/4 ஓகேவா சரி இதல இருந்து நம்ம ஃபிராக்ஷன் மெத்தட் மாத்துங்க 15 into 4 60 60 plus 3 63/4 என்னது டிவைட் இங்க 2 4s are 8 8 plus 1 9/4 இங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க 63/4 மல்டிப்ளை 4/9 ரெசிப்ரோக்கல்ல சேஞ்ச் பண்ணிட்டீங்களா ரெசிப்ரோக்கல்ல என்ன வரும் தலைகீழா மாறும் டிவைட் என்றது என்ன வரும் மல்டிப்ளைவா மாறிடும் 4 4 கேன்சல் பண்ணிடலாம் அப்ப இங்க இருக்கிறது என்னது 63/9 9 ஆல 63 டிவைட் ஆகும் இல்லையா இப்படியே ஸ்ட்ரைட் போட் பண்ணிடலாம் சரி 9 63 ல 7 டைம்ஸ் இல்லையா அப்ப எவ்வளவு பீசஸ் அவங்க கட் பண்ணலாம் 7 பீசஸ் அவங்க கட் பண்ணலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இதோட இந்த எக்ஸர்சைஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு Thank you.